சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சாமுவேலின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு பயணத்தில் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ரொம்ப ஆழங்களுக்குள்ளே போகாமல் எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி நான் அதை நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன். எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சொப்பிம் எனப்பட்ட ரமதாயம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராஹிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தாவுடைய அப்பா, அவங்க தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா, எல்லா பேரையும் விவரமாக சொல்லியிருக்கு சரித்திரம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். எடுத்தீங்களா? நான் 1 சாமுவேலிருந்து வாசிட்டுருக்கிறேன். சிலர் கிண்டிக்கிட்டே கிடக்கிறாங்க. நான் 1 சாமுவேலிருந்து வாசிக்கிட்டு இருக்கிறேன். வசனத்தை சொல்லன்றது எனக்கு திரும்ப தான் ஞாபகம் வந்தது. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே, சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பு, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுருங்களேன். அப்போது அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலி இடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவருடைய சக்களத்தி, எதிராளி என்று சொல்லுங்களேன், சக்களத்தி என்று சொல்லுகிற வார்த்தை தமிழில் நமக்கு புரியாத வார்த்தை. எதிராளி, ரைவல். அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். தொடர்ந்து வாசிக்கலாம். எழுது கொண்டிருந்தாள். பிறகு அவள் ஜோமண்ணா, நெடுநேரம் ஜோமண்ணா. அப்போது ஏலி அவள் குடித்து வரித்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ என்று சொன்னாள். பிறகு அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவன்தான் சாமுவேல். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வழி நடத்துகிற ஒரு பாலம். 1 சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் புஸ்தகம். அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நம்ம வருகிறதான சமயத்தில் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் நிதானமாக இந்த சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறோம். 2வது அதிகாரம். இருங்க, எங்கே போறீங்க? என்ன அவசரம்? அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், குத்தகைக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களை சொல்லலாமா? பொதுவாக சொல்கிறேன். சிலர் கான்ட்ராக்டுக்கு எடுத்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அப்படி தான் விக்ரமசிங்கபுரம் சபையில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால் அந்த சபை அப்போமே இருக்குது. அப்போது யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலிருந்து
வாசிக்க சொல்லும்போது இவன் டக்குன்னு வாசிட்டான், வேகமாக வாசித்தான். என்ன வாசித்தான்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வாசிப்பதற்கு பதிலாக உங்கள் ஊர் பக்கத்தில் தான், அப்போது இவன் விவசாயம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வேகமாக வாசித்துப்பட்டான். அப்போது அப்படி பிரசங்கியார் நிற்கிறார், என்ன பண்ணனி தெரியாமல். அப்போ பக்கத்தில் இருந்ததான ஒரு பெரியவர், உங்கள் ஒரு விவசாயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவன் சபையில் பைபிள்லேருந்து வாசிக்கிறான், விவசாயம் செய்யாதிருப்பாயாக. பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் அவனை பார்த்து, பின்ன மண்ணையா திம்ப அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் நான் கண்ணாடி போடுகிற வரைக்கும் மற்றவங்கள வாசிக்க சொல்லுவேன், கண்ணாடி போட்ட பிறகு நான் தான் வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வாசிங்க, இப்போ நீங்கள் வாசித்ததுனால நீங்கள் வாசித்துருங்க, நான் என் ஒரு குறையோட ஊருக்கு போகிறேன், வாசிங்க 2:10 வாசிங்க தாயி. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரும் தெரியாது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தார் என்றும் தெரியாது, அப்படி ஒரு சந்ததி எழும்பிற்று. யோசேப்பு அது ஜனங்களை பராமரித்தான். அந்த சந்ததிக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தது போல கர்த்தரையும் அறியாமல், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்களையும் அறியாமல் ஒரு சந்ததி எழும்பிற்று. அந்த சந்ததியை குறித்து தான் நாம் மல்கியா வரைக்கும் வாசித்துட்டு வா. நாரை, கொக்கு, மாடு, கழுதை என்று ஏசாயா அவர்களை திட்டி தீர்க்கிறானே, அதற்கெல்லாம் காரணம் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி, கர்த்தரை தேடாத ஒரு சந்ததி. 33 கோடி தெய்வங்களை வணங்குகிறதான நம்முடைய ஊரை போல அன்றைக்கு கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், இப்படி இந்த ஆட்களெல்லாம் ஆராதித்ததான தெய்வங்கள், ஏகப்பட்ட தெய்வங்களை, கர்த்தர் அல்ல. எலியா எழும்பி கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி குவித்தான். இப்போ நம்ம அப்படி செய்ய முடியாது. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தர் இயேசு, நீங்கள் கிராமங்கள்லேருந்து வந்திருக்கீங்க, கல்லடைக்குறிச்சியும் ஒரு பெரிய கிராமம்தான். அதனால் காலமெல்லாம் கர்த்தரை தான் சேவிப்போம். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். அவர் இந்த பூமியையும் வானத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார், என்னையும் என் முற்பதாவின் மூலமாக உண்டாக்கினார். அந்த கர்த்தரை தவிர எங்கேயும் போக மாட்டேன், இயேசு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப உறுதியாக இருக்கும். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த எல்லாவற்றையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பினது. அந்த சந்ததியை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. சாமுவேல் ஒரு பாலமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கும் ராஜாக்களின் புஸ்தகத்துக்கும் பாலமாக அமைந்தார். ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு 39 ராஜாக்கள் ஆண்டார். தெற்கு ராஜ்யத்தில் 20 ராஜாக்கள், வடக்கு ராஜ்யத்தில் 19 ராஜாக்கள், 39 வரல ஒரு 8 ராஜாக்கள் தான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. மீதி எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தேன். அத்தாலியாள், ஏசபேல், இப்படி இதெல்லாமே மோசமான ராஜாக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அமைதியாக நீங்கள் வந்து இந்த ஆராதனையை உட்கார்ந்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு உங்கள் செவியை மடுத்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் இந்த சர்ச்சில் வந்து உட்காரணும். கையை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் ஊரில் நல்ல கையை வைத்துங்களேன். எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் இந்த சபைக்கு வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஸ்டர் அருள் செல்வனுடைய விருப்பம் அதுதான், அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவருடைய மகனுடைய விருப்பம் அதுதான், உங்களுடைய விருப்பமும் அதுதாகத்தான் இருக்கணும். எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூத் கேம்புக்கு பிள்ளைகள் வாரீங்க, அது பொட்டு வச்ச பிள்ளையோ, நாமம் போட்ட பிள்ளையோ, பொட்டு வைக்காத பிள்ளையோ, அது எப்படி ஃபேஷனாக இருக்கிற பிள்ளையோ, எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த யூத் கேம்புக்கு ஒவ்வொருவரும் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க.
ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு பையன் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அவர்கள் இந்த வசனத்தினாலே தொடப்படுவார்கள். இங்கே நடக்கிறதான ஆராதனையினாலே அவர்கள் சந்திக்கப்படுவார்கள். அப்படி செய்தால் இந்த சபை கிறிஸ்துமஸுக்கு முன்னால் 2 மடங்கு வளரும். 2 மடங்கு வளரும். 2 மடங்கு வளர்ந்தால் உடனே ஒரு லேண்டை வாங்குவார். அவருடைய திறமைக்கு 800 லேண்டை வாங்குவார், 800 சர்ச்சை கட்டுவார். நீங்கள் இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்டை நாளிலே நீங்கள் எடுக்க வேண்டியதான தீர்மானம் என்னவென்றால், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த யாவையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டே, அப்படி எங்கள் சந்ததியும் அப்படி இருந்தவர்கள் தான், உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் விக்கிரகங்களை நாடி போகிறார்களே ஆண்டவரே, அவர்களை இந்த எல்லைக்குள்ளே நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளிலே ரட்சிக்கப்படாத என் தகப்பன் இந்த சபைக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்படாத தாய் இந்த சபைக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்படாத அண்ணன் இந்த சபைக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்படாத தம்பி இந்த சபைக்குள்ளே வரணும். என் தங்கச்சி இந்த சபைக்குள்ளே வரணும். குணப்படாத பிள்ளைகளெல்லாம் வரணும் ஆண்டவரே. குடிகாரர்களெல்லாம் அந்த சபைக்குள்ளே வரணும். 2 கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது உன் கையில் இருக்கிறது மகளே, அது உன்னுடைய கையில் இருக்கிறது மகனே. நீங்கள் அழைத்து வந்தால் போதும். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இங்கே போதகர் இருக்கிறார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இங்கே போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இங்கே மூத்த விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சபை ஒரு எழுப்புதலை காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை ஒரு எழுப்புதலை காண வேண்டும். கண்டிப்பாய் காண வேண்டும். கண்டிப்பாய் காண வேண்டும். அந்த எழுப்புதலை இந்த காலத்திலேயே, அருள் செல்வனுடைய காலத்திலேயே காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் காலத்திலேயே காண வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஏரியாவில் நடக்குதுன்னு சொல்லி சரவணா ஸ்டோர்லேருந்து திருநெல்வேலியிலிருந்து திரும்புகிற அந்த 35 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே தேடி ஆட்கள் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவநாசத்திலிருந்து இங்கே தேடி மக்கள் வர வேண்டும். இது பாவம் நாசம் பண்ணுகிற ஒரு இடம் என்று இந்த இடம் பெயர் வர வேண்டும். புண்ணிய தீர்த்தத்துக்காக தமிழகம் முழுவதிலேயும் இந்தியா முழுவதிலும் இருந்து பாவநாசத்துக்கு வருகிறதான ஆட்கள் இந்த இடத்திலே ஒரு எழுப்புதல் இருக்கிறதாம், தெய்வம் இருக்கிறாராம், கர்த்தர் இருக்கிறாராம் என்று தேடி வர வேண்டும். உன் மூலமா நடக்கணும் மகளே. உங்க மூலமா நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே சோமனங்க, இந்த வாரம் நான் யாரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பெரிய பிரயாசம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். நீங்கள் காதில் உள்ள கலத்துங்க, கழுத்தில் உள்ளது கலத்துங்க. நாங்கள் அப்படியே கேட்குறோம். அப்படி கேட்குறது இல்லையா? நீ இருக்கிற வண்ணமாகவே வா. வா பாவி, மலைத்து நில்லாதே வா. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நான் அறிவேன். நீ உள்ளபடியே வா. கூட்டிகிட்டு வாங்கலை. பட்ட நெத்தி முழுவதும் அவர்கள் போட்டிருந்தாலும் நீங்கள் அவர்களை கூட்டி கொண்டு வாருங்கள். விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டு வந்தாலும் அவர்களை கூட்டி கொண்டு வாருங்கள். இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் நடக்கும். அதை நான் நம்புகிறேன். அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பேய் பிடித்து வருகிறவர்கள் பேய் விட்டு பேய் அகற்றப்பட்டு அவர்கள் சுகமாவார்கள். பைத்திய பிடித்தவர்கள் இந்த இடத்துல வந்தாலும் அந்த பைத்தியக்காரர்கள் சுகமாவார்கள். ஆரம்ப பெந்தைக்கோஸ்தே சபைகளிலே, ஆரம்ப பெந்தைக்கோஸ்தே காலங்களிலே சபைகள் வளர்ந்தது. அப்படித்தான் வளர்ந்தது. எங்கள் கிராமத்தில், நான் வந்திருக்கிறதான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இன்றைக்கு ஒரு 40-50 ஊழியக்காரர்கள் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். அந்த கிராமத்தில் சபை வளர்ந்து எப்படிமா, பேய் பிடித்தவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஜெபம் பண்ணி பேய் ஓடும். பைத்தியம் பிடித்தவர்கள் அங்கேயே இருப்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி பைத்தியம் பிடித்தவர்கள் போவார். பைத்தியம் போய் அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். செய்வனை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் மாறும். அப்படிப்பட்டதான ஒரு பவர் பேக்ட் சர்ச்சாக, வல்லமையை வெளிப்படுத்துகிற சபையாக இந்த சபை விளங்கணும். என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லுங்க. என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே.
என்ன அதற்காக பயன்படுத்த, அதுக்காக தான் அந்த பிரதிஷ்டை, அதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. நான் பார்க்கிறபடி நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போது வருகிற மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வந்துவிட்டு போக வேண்டாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாரை கூட கூட்டிக் கொண்டு வருவேன் என்று திட்டமிடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அழைத்து வாருங்கள். அவர் இன்னொருவரை அழைத்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஊர்ல இந்த சபை மகாவிய எண்ணிக்கையில் வளர வேண்டும், வல்லமையிலே வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஊர்ல கர்த்தர் இல்லை, தேவனை தேடுகிற ஆட்கள் இல்லை. ஏல்கானா அவனும் ஒரு மனைவிக்கு பதிலாக 2 மனைவிகளை வைத்திருந்தான். அதில் ஒரு தாய், ஒரு ஏழை தாய், கண்ணீர் வடித்து அழுத தாய், மனம் கசந்து போய் இருந்த தாய், வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு தாய், எல்லாரிடத்திலும் வசை மாறி பெற்றுக்கொண்டிருந்ததான ஒரு தாய். அந்த தாய் தாகத்தோடு ஜெபித்த போது, பாரத்தோடு ஜெபித்த போது அவளுக்கு கர்த்தர் ஒரு புத்திரனை கொடுத்தார். அவன்தான் சாமுவேல். அவன்தான் சாமுவேல். அந்த சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏலி வயசாகி போச்சது, ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான், குண்டு ஆளாக இருந்தான். அவன் திரும்ப வேலை செய்ய முடியாது. அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி, பினகாஸ் என்பவர்கள், அவர்கள் சபைக்குள்ளேயே விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி ஆசரிப்பு கூடத்தில் வருகிறதான பெண்களை அவர்கள் தகாத விதமாக நடத்தினார்கள். சீரழிந்த மார்க்கத்தில் இருந்தது. So there was a problem in that locality. There was a problem in that temple. There was a problem in that religion. And அதே சமயத்தில் Samuel was the solution for that problem. சாமுவேல் அந்த பிரச்சனைக்கு பரிகாரியாக வந்தான். சாமுவேல் அந்த பிரச்சனைக்கு பரிகாரியாக வந்தான். இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அதற்கு நீ பரிகாரியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீ சொல்யூஷனாக மாற வேண்டும். உன்னிடத்தில் இந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு அந்த ஏழை தாயினுடைய கண்ணீரும் இந்த சின்ன பையனுடைய அர்ப்பணிப்பும் மிக பெரியதாக இருந்தது. அவன் வளர்ந்து செல். நாம் இப்போ எதில் வளர்ந்து செல்கிறோம்? நாம் மனம் திரும்புதல். பல கருப்பையா என்று ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். அதிமுகவில் அவர் அதிமுகவில் எம்எல்ஏ இருந்தார். அப்புறம் திமுகவுக்கு வந்தார். இப்போ தனியாக ஒரு 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 அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஏதோ வாழ்வுரிமை கழகமாக எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல பேச்சாளர், செம்ம பேச்சு பேசுவார். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் முடித்து விட்டு அவர் பேசினதை கேட்டு கொண்டிருந்தேன். அவர் சொல்கிறார், ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு தத்துவமாக இருக்கிறது. அந்த தத்துவத்தை மாதிரி நான் வாழ்க்கை முழுவதும் உலகம் முழுவதிலையும் எந்த தத்துவத்தையும் பார்க்கவே இல்லை. நான் எல்லா ஃபிலாசபியும் படித்திருக்கிறேன், எல்லா தத்துவத்தையும் படித்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறதான இந்த ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரிப்பென்ட் என்கிற வார்த்தை அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறார்கள். எனவே இயேசுநாதர் கற்பித்த இந்த தத்துவம் எந்த மார்க்கத்திலும் இல்லை, எந்த தத்துவ மேதையும் சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை. நீ பாவம் செய்தால் நாசமாக போவ, நீ தீமையாக நடந்தால் 7 பிறவிக்கும் நீ மோசமாக தான் போவ, உனக்கு வாழ்வு கிடையாது, உனக்கு நிம்மதி கிடையாது. இந்த பிறவியில் நீ மனுஷனாக பிறந்து ஒரு மாங்காயை பறிச்சுன்னு சொன்னால், அடுத்த பிறவியில் நீ குரங்கா பிறப்ப. குரங்கா பிறந்து மாங்காயை பறிச்சுன்னு சொன்னால் உன்னை அடிப்பாங்க. திரும்ப அதுக்கு அடுத்த பிறவியில் நீ ஒரு புழுவாக பிறப்ப, உன்னை மிதிப்பாங்க. அந்த புழுவாக இருந்தும் ஒருத்தனை நீ கடிச்சின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த பிறவியில் ஒரு கல்லாய் பிறப்பாய்.
உன் கல்லாய் பிறந்திருக்கிறதான ஒன்றை எடுத்து ஒரு நாய் எரியப்பட்டு அந்த நாய் செத்ததுன்னு சொன்னால் அடுத்த பிறவியில் நீ இப்படி ஈனமான பிறவிகளில் போய்கிட்டே இருப்பா. இதுதான் மார்க்க நம்பிக்கைகள், இதுதான் மார்க்க நம்பிக்கைகள். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நீ காசிக்கு போக வேண்டாம், நீ கன்னியாகுமரிக்கு போக வேண்டாம், நீ ராமேஸ்வரம் போக வேண்டாம், நீ எருசலேம் போக வேண்டாம், நீ மெக்காவுக்கு போக வேண்டாம், நீ மெதினாவுக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்துல தப்பு செய்து விட்டேன், என் தப்பை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தம் என் ஆத்துமாவை கழுவட்டும். எனக்கு அவரை விவரமாக பேசுகிறாரு. உங்கள் ரத்தம் என் ஆத்துமாவை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும் என்று சொன்னால் உனக்கு அதிலேயே மீட்பு கிடைக்கும். இந்த சத்தியம் எந்த மார்க்கத்திலையும் கிடையாதையா என்று சொன்னான். நான் அப்படியே உட்காந்து யோசித்தேன். சாதாரணமான ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு அரசியல்வாதி, செம பேச்சு, நல்லா பேசுவார், பிரமாதமாக பேசுவார், பழக்கருப்பையா என்கிறதான ஒரு பேச்சாளர். அவர் சொல்கிறார், இதை மாதிரி ஒன்றுமே கிடையாது, அந்த மனம் திரும்புதலை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை நல்ல வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மனம் திரும்புதல் உனக்கு இருக்கிறது. நீ தப்பு செய்துவிட்டு குற்ற உணர்வோடு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாவங்களையெல்லாம் இயேசு மன்னிக்கிறார். நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இருக்காது என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை அறிக்கை கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அல்லேலூயா, கையை கும்பிட்டு சொல்லுங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து சொல்லுங்க, கையை, பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீங்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுவுதல் இந்த சபைக்கு இப்பொழுது தேவை, அந்த கழுவுதல் இப்பொழுது தேவை. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற சமயத்தில் அந்த ரிப்பெண்டன்ஸ், அந்த மனம் திரும்ப அனுபவம், குற்ற உணர்வு மாறி இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கழுவுகிறார்கள். என்ன பாவம் செய்திருந்தாலும், என்ன துரோகம் செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இணைக்கு நம்மை சுத்திகரிக்கும். முழுகினவன் முற்றிலும் சுத்தமாயிருக்கிறான். அவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும். காலையில் குளிச்சாச்சு, வெளியே போகிறான், வந்து திரும்பவும் தூசு காலில் பட்டுட்டு சொல்லி ஒரு சாணியை மிதித்து விட்டோம், ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டோம், திரும்பவும் குளிக்கிறது கிடையாது. காலை மாத்திரம் கழுவுனா போதும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குள்ள இருக்கிற சக்தி மிகப்பெரிய சக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பின அனுபவத்தில் இருக்கிறாய் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த மனம் திரும்புவதற்கு அதுக்கு பிறகு அதை ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்புக்கு பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அது அடுத்த ஸ்டேஜ் கிறிஸ்துவ வாழ்க்கையில். இதில் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது இருந்தால் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுங்க. அதில் இன்றைக்கு பேர் கொடுத்து விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காமல் யாரும் இருக்க வேண்டாம், யாரும் இங்கே வர வேண்டாம்னு சொல்லவில்லை. ஞானஸ்நானம் எடுக்காமல் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறதான நிச்சயம் உனக்கு இருக்குமானா கண்டிப்பாக நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுங்க. நீங்கள் எந்த சபைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. இது அடுத்த ஸ்டேஜில் நம்ம வளரும். அதுக்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அந்நிய பாஷை பேசுகிற அடையாளத்தோடு பெறாதவர்கள் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆளுக்கு அந்த ஜோம் பண்ணாலும் பரிசுத்தாவியானவர்கிட்ட கேட்டால் அவர் இறங்கி வருவார், உன்னை அசைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நாவை தொடுவார், நீ அந்நிய பாஷையை பேசுவார். அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் அந்த வல்லமை அடுத்த ஸ்டேஜ். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அநேக கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு நீங்கள் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிங்க. இன்றைக்கு இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறதான நீங்கள் இந்த ஐக்கியத்தை விட வேண்டாம். இந்த ஐக்கியத்துக்கு எப்போதும் வாருங்க. 52 வாரங்கள் இருக்கிறது.
52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இந்த 52 ஞாயிற்றுக்கிழமையும் கல்லடக்குறிச்சி பகுதியில் இந்த பகுதியில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் இருக்க வேண்டாம். நீ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வருவதற்கு கர்த்தர் உனக்கு சரீர சுகத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா மன உளைச்சல்களையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா மன உளைச்சல்களையும் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிர்காலத்தை குறித்ததான பயம், நிகழ்காலத்தை குறித்ததான அதிர்வுகள், இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கை உயரட்டும், நல்ல கை உயரட்டும். நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்கப்பா, எனக்கு சுகத்தை தாங்கப்பா. சுகத்தோடு நான் இருக்கணும். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமாக வந்து இங்கே ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுக்காக தானே ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம். அதுக்காக தானே ஒரு பிரதிஷ்டை விழா என்று நேற்று வைத்தோம். நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்க. 52 வாரம் இங்கே வாருங்க. தப்பித்தவறி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எங்கேயாவது போக வேண்டியது இருந்தால் வேதாகமத்தை கண்டிப்பாக கொண்டு போங்க, பைபிளை கண்டிப்பாக கொண்டு போங்க. அந்த ஊரில் ஒரு பெந்தைக்கோஸ்த சபைக்கு போங்க. ஒரு கத்தோலிக்க சபையில் போய் உட்காராது, ஒரு சிஎஸ்ஐ சபையில் போய் உட்காராது. அது சபை தான், அது ஆரம்ப அனுபவங்களில் உள்ளதான சபை. ஒரு பெந்தைக்கோஸ்த சபையில், துர் உபதேசம் இல்லாத சபையில் நீ போய் நீ உட்கார். திரும்பவும் உன் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் அவர் இருக்கிறார், இங்கே வாங்க, இந்த இடத்துல வந்து உங்களை திரும்பவும் புதுப்பித்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் நேற்று சொன்னது மாதிரி அடுத்த ஸ்டேஜ் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக என் நாவு தொடப்பட வேண்டும், என் உதடு தொடப்பட வேண்டும், என் கைகள் தொடப்பட வேண்டும், என் கண்கள் தொடப்பட வேண்டும். 7 பிள்ளைகளை பெற்றதான யோபு சொல்லுகிறான் 31வது அதிகாரத்தில். 7 பிள்ளைகளை பெற்றுட்டான். 7 பிள்ளைகளும் அவரவருக்கு வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைவாக இருப்பது எப்படி என்று சொல்லுகிறான். நான் அப்படி தப்பு பண்ணால் என் மனைவி வேற ஒருவனுக்கு மாவு அரைப்பாளாக, என்ன ஈனமாக மனைவியை கொண்டு போயிட்டான். என் கண் சுத்தமாக இருக்கும், என் காது சுத்தமாக இருக்கும், என் மூக்கு சுத்தமாக இருக்கும், என் கை சுத்தமாக இருக்கும், என் கால் சுத்தமாக இருக்கும், என் நாவு, உதடு, என்னுடைய அசைவு, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். கையை வைத்தி கத்திர சோதரம் பண்ணுங்க, கையை வைத்தி கத்திர சோதரம் பண்ணுங்க. என்ன அழகா சொல்கிறான். 7 பிள்ளைகளை பெற்று வளர்த்த வயதான ஒரு யோபு சொல்கிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், I have made a covenant with my eyes அப்படின்னு சொன்னால், ஒரு கன்னிகையின் மேல் நான் எப்படி நினைவாக இருக்க முடியும்? ஒரு கம்ப்ளீட்டாக வேறுக்கப்பட்ட நிலைமை, கம்ப்ளீட்டாக வேறுபடுத்தப்பட்ட நிலைமை, பரிசுத்தமாக வாழுகிற நிலைமை. கொஞ்சம் கையை கும்பிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சபையில் ஒரு பரிசுத்தம் வரட்டும், இந்த கால வேளையில் ஒரு பரிசுத்தம் வரட்டும், ஒரு சுத்தம் வரட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். அசுத்தங்கள் உன்னை விட்டு போகட்டும், அசுத்த பழக்கங்கள் உன்னை விட்டு போகட்டும், பாவங்கள் உன்னை விட்டு போகட்டும், அந்தகாரங்கள் உன்னை விட்டு போகட்டும், அடிமைத்தனங்கள் உன்னை விட்டு போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹேபிச்சுவலாக பழக்கப்படுத்தி கொண்ட பாவங்கள் இனி உன்னை அணுகாது இருப்பதாக. ஆண்டவரே, கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக, பூரண மனுஷியாக நான் மாற வேண்டுமே. இயேசுவே, இந்த சபை நிரம்பணப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம ஸ்டேஜ். கொடுக்கறதுல அப்படி வளரணும், எல்லாவற்றிலையும் வளர வேணும். தசமபாகம் காணிக்கைகளை இந்த சபையிலே நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அது இந்த கிராமங்களிலெல்லாம் ஊழியம் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட போகிறோம்? நான் இவ்வளோ போல் சாப்பிட்டேன், நான் கறியும் சேர்த்து சாப்பிட்டேன். உங்கள் பாஸ்டர் இவ்வளோ போல் சாப்பிட்டாரு, கறி சேர்த்து சாப்பிடலை. அவ்வளோதான் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக இல்லை. ஊழியம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இந்த எல்லைகளில் வளர வேண்டும். அசம்பிளி ஸ்தாபனம் பாஸ்டர் அருளை நம்பி இந்த இடத்துல வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சபை வளர வேண்டும், எண்ணிக்கையில் வளர வேண்டும், நீங்கள் கொடுக்கிறதுலே வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுவாபங்களிலே வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த தாயினுடைய பாரம், அன்னாள் என்கிறதான அந்த தாயினுடைய பாரம், கிரேஷியஸ், கிருபை உள்ளவள் அன்னாள் என்று சொன்னால், அந்த தாயினுடைய பாரம், ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தருவீரானா, அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும்
சவரகன் கத்தி அவன் தலையில் படாது, அவன் நசரேய விரதமாக இருப்பான் என்று சொல்லி அவள் அழுது ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி செய்ததான அந்த பொருத்தனை அந்த தலைமுறைக்கும் இன்று வரைக்கும் நாம் பேசுகிறதான இந்த தலைமுறைக்கும் ஒரு வழி நடத்துகிறவனாக அந்த சாமுவேல் இருக்கிறான். உதாரணமாக அந்த சாமுவேல் இருக்கிறான். நீ ஏழை தாய், உன் பிள்ளையை வைத்து இந்த சபையில் கர்த்தர் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். இந்த தமிழகத்தில் கர்த்தர் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். நான் கிராமத்தில் பிறந்தேன், ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் இருந்தேன். 19 வயது வரைக்கும் சிஎஸ்ஐ குடும்பத்தில் இருந்தோம். என் சகோதரி பில்லிசுனியை வைக்கப்பட்டபடியினாலே, செய்வனை வைக்கப்பட்டபடியினாலே அவள் சாகும் தருவாயிலே பின்னாலே அவள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஊழியக்காரனை திருமணம் செய்து சபையில் இருந்து நல்ல ஊழியத்தை செய்து இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த பில்லிசுனிய கட்டுகளில் பிடிபட்டு அடைக்கப்பட்டு நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அப்போ எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவான். வேலைக்கு போயிட்டு வந்து நாங்கள் எல்லாரும் 6 பிள்ளைகள், நான் ஒரு பையன்தான் ஆம்பளை பிள்ளை, எல்லோரும் முழங்கால் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது என் மகனை இந்த சபைக்கு தூண் ஆக்கும் ஆண்டவர். அப்போ எனக்கு அது புரியாது, அவர் என்ன மெட்டஃபாரில் பேசுகிறாரு, என்ன உருவகத்தில் பேசுகிறாரு என்று எனக்கு புரியாது. அந்த சபையில் தூணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுவர் மேலே ஓடு, அதுதான் அந்த சபை, சிஎஸ்ஐ சபை. எப்படி தூணாக முடியும்? இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது என் தகப்பனுடைய கண்ணீர், என் தாய் அதிகாலையில் எழும்பி குளிருக்கு போர்த்தி கொள்ள போர்வை கூட கிடையாது, அப்படி இருந்ததான சமயத்தில் எழும்பி உட்கார்ந்து என் தாய் வடித்ததான கண்ணீர் இன்றைக்கு இந்த ஸ்தாபனத்திலே ஒரு தலைவராக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஓ மகன் அப்படி வரணும் மகளே, உன் மகன் அப்படி வரணும் மகனே, உன் குடும்பத்திலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு ஒரு ஊழியக்காரனாவது பைபிள் காலேஜுக்கு போகணும், வருஷத்துக்கு 2 பேராவது எக்ஸ்டென்ஷனில் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். குளோபல் யூனிவர்சிட்டிங்கிறதான அந்த விசுவாசிகள் எல்லாரும் படிக்கிற பாடங்களை வைத்திருக்கிறோம். நான் அந்த விவரங்களை பாஸ்டருக்கு அனுப்பி கொடுக்குறேன். இதில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களை எல்லாரும் அதில் சேர்ந்து படிக்கணும். வகுப்புக்கு வர வேண்டாம், நீங்கள் வீடுகளில் இருந்தே படிக்கலாம். பரீட்சை மாத்திரம் எழுதுனா போதும். மிக குறைந்த செலவு. அமெரிக்காவில் உள்ளதான யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மாதம் 100 ரூபா நீங்கள் கட்டினா போதும். மாதம் 100 ரூபா. ஒரு 16 மாதத்தில் அந்த பாடத்தை முடிக்கலாம். இதில் எல்லோரும் விவரம் அறிந்தவர்கள். அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பைபிளும் வச்சுருக்கு, நோட்டும் வச்சுருக்கு, பேனாவும் வச்சுருக்கு, எல்லாம் குறிப்பு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோ அழகாக பழக்கப்படுத்திருக்கீங்க இந்த குளோபல் யூனிவர்சிட்டி பாடங்களை. இந்த சபையிலேருந்து ஒரு 50 பேர், 150 பேர் வரீங்க சண்டே, ஒரு 50 பேராவது கண்டிப்பாக படிக்கணும். விவரங்களை நான் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லோரும் நீங்கள் அதில் சேர்ந்து படிங்க. ஓ மகன் ஊழியக்காரனாக வரணும் தாயே, உங்கள் மகன் உங்கள் சகோதரன் ஊழியக்காரனாக வரணும். இந்த கலிடை குறிச்சி ஒரு மாற்றம் பெற்ற சபையாக இந்த வருடத்திலே மாற வேண்டும். கையை வைத்து கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், கண்டிப்பாக. ஓ அன்னாளுடைய மகனாகிய சாமுவேல், பிரைஸ் தி லார்ட், அவன் வளர்ந்தது போல ரட்சிப்பு போதாது, மனம் திரும்புதல் போதாது, ரட்சிப்பு போதாது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அபிஷேகம் போதாது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேறுபட்ட வாழ்க்கை போதாது, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டே போகிற வாழ்க்கை வேண்டும். இந்த சாமுவேலை குறித்து வாசிக்கிறதான சமயத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் மாத்திரம் 100 ஆண்டு சரித்திரத்தை உள்ளடக்குகிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்தை மாத்திரம் நம்ம பார்த்தா 100 ஆண்டு சரித்திரத்தை அது உள்ளடக்குகிறது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 3 பெரிய மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு சவுலை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு தாவீதை குறித்து வாசிக்கிறோம். இந்த 3 பெரிய மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள், ஒரு தீர்க்கதரிசி, இவர்களை குறித்து வாசிக்கிறோம். இதுதான் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் சாமுவேலை ஊடுருவி பார்த்தா நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் சாமுவேல் 5 நிலைகளிலே வளர்ந்தான். 5 நிலைகளிலே வளர்ந்தான். கையை காட்டுங்க, 5 என்று காட்டுங்க.
5 என்று காட்டுங்க. 5ன்னு சொன்னால் கரெக்டாக, ஏன் இப்படி காட்டக்கூடாதோ, இப்படி தான் காட்டுவீளோ, இப்படியே எலெக்ஷனில் காட்டியே நீங்கள் பழக்கப்பட்டவங்க. சரி, அப்படியாவது ஓட்டை சரியாக போடுங்க, வேறு எங்கேயாவது போய் போடாதுங்க. சரியா? என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த 5 நிலைகளிலே அவன் வளர்ந்தான். முதலாவது அவன் த பாய், BOY, த பாய் சாமுவேல். சாமுவேல் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளையாக இருந்தான். அதுதான் முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சாமுவேல் ஊழியக்காரனாக மாறினான், பணிவிடைக்காரனாக மாறினான். அல்லது சாமுவேல் த மினிஸ்டர், ஊழியம் செய்கிறவனாக, பணிவிடை செய்கிறவனாக மாறினான். அது 2வது வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கையில் 2வது வளர்ச்சி. அவனுடைய 3வது வளர்ச்சி சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக மாறி. அந்த புத்தகம் முழுவதும் வாஸ்து பாருங்க, ரொம்ப அப்படியே மஸ்கோத் அல்வா சாப்பிட்டது மாதிரி இருக்கும் இந்த வேத பகுதியை வாஸ்தா. அவன் தீர்க்கதரிசியான சாமுவேல் த ப்ராஃபட். நாலாவதாக சாமுவேல் த பிரீஸ்ட், ஆசாரியனாக மாறி, ஆசாரிய ஊழியம். அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆசாரியனாகவும் இருந்தான், பலிகளை செலுத்தினான். அடுத்து சொல்லுகிறதான சமயத்தில் சாமுவேல் அவன் நியாயாதிபதியாக இருந்தான். சாமுவேல் த ஜட்ஜ். 5 விதங்களில் சொன்னேன், என்ன 2 சொல்ல போகிறேன். முதலாவது சாமுவேல் த பாய். எல்லாரும் சொல்லுங்க பாய். முஸ்லீம் பாய், பாய் இங்கே வாரன்னு கூப்பிட்றோம் இல்லையா, அப்படி சின்ன பையன், பிள்ளைங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளை இங்கே வா, வாலிய பிள்ளை இங்கே வா, சின்ன பிள்ளைகள். அப்போ சாமுவேல் த பாய், 2வது சாமுவேல் த மினிஸ்டர், ஊழியக்காரன், 3வது சாமுவேல் த ப்ராஃபட், தீர்க்கதரிசி, 4வது சாமுவேல் த பிரீஸ்ட், ஆசாரியன், 5வது சாமுவேல் த ஜட்ஜ், அவன் நியாயாதிபதியாக வந்தான். 6வது சாமுவேல் த கிங் மேக்கர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக வளர்ந்தான். நான் கல்லுடக்குறிச்சியில் இருக்கிறேன், நான் சின்ன கிராமத்தில் இருக்கிறேன், நான் என்ன சாதிக்க முடியும்? அப்படி இல்லை, நான் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு இதை சொல்லிட்டு வரேன். நீங்கள் மாற முடியும், உங்களால் மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் அப்படி உருவாக்குவார், உங்கள் பிள்ளையை கர்த்தர் அப்படி உருவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 7வது ஸ்டேஜ் அவன் ஏறி போனான் பாருங்க. சாமுவேல் த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மாறினான். நீ ஆவிக்குரிய தாயாக இந்த ஊரில் வளர வேண்டும். நீ ஆவிக்குரிய வயது ஒரு பொருட்டு அல்ல. 20 வயசுல 22 வயசுல கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு பிள்ளை பிறந்தன்னு சொன்னால் அவன் தகப்பன் தானே. 60 வயசு உள்ளவர்களும் அவர்கள் தகப்பன் தானே. அதனால் நீ ஒரு தாயாக எழும்பணும். தபோராள் ஒரு தாயாக எழும்பினாள் பாருங்க, அப்படி எழும்பணும். He was a spiritual father, ஆவிக்குரிய தகப்பனாக மாற வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே 13, 14வது வசனங்களிலே சொல்லுகிறதான சமயத்தில், பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அடுத்தது, வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினாலும் உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆட்களை சொல்லுகிறான். பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் அவருடைய நாமத்தினாலே மன்னிக்கப்பட்டபடியினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அவன் பிள்ளைன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன் இல்லையா? பிள்ளைன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன். வாலிபன்னா உலகத்தை ஜெயித்தவன்.
பிதாக்கள் என்று சொன்னால் ஆதி முதலாக இருக்கிற நம்முடைய தேவனை அறிந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த எல்லா நிலையிலையும் இருக்கிறதான இந்த சபையாக இருந்தால் இங்கே உலகத்தை ஜெயிக்கிற வாலிபர்கள் ஸ்டேஜில் உள்ளவங்க வருவாங்க. ஆதி முதலாக இருக்கிற தேவனை அறிந்தவர்கள் வருவார்கள். அது மாத்திரமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இது ஒரு பரிசுத்தமான சபையாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது மேற்கு என்று நம்புகிறேன். இது மேற்கு தானே? இது மேற்கு திசை தானே? பரவாயில்ல, எனக்கு கூட கொஞ்சம் விவரம் தெரியுது பாருங்க. மேற்கிலே அந்த மூலையில் இருந்து அந்த மூலை வரைக்கும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிழக்கில் அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும், தெற்கிலே அந்த மூலையிலிருந்து வடக்கில் இந்த மூலை வரைக்கும் இந்த எல்லைகளெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். இந்த எல்லைகள் அஷக்க தூரபரபரல்ல கையை வைத்தி சொல்லுங்க, இதெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும். உன் கால்களில் பரிசுத்த நடையோடு நடக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஹல்லேலூயா, ஒரு டாய்லெட்டுக்கு போனால் கூட அந்த பரிசுத்தம் அந்த எல்லைகளிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலே கட்டுகிற அறைகளிலே அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். கர்த்தர் அதை செய்வாராக. நல்ல கையை அசைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை அசைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் வீட்டில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவாஸ் ராஜாவினிடத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், கிழக்கே உள்ள ஜன்னலை திறவும். சீரியர் உள்ளதான அந்த எல்லைகளில் அந்த ஜன்னலை மூடியே வச்சுருந்தான். உன் எல்லைகளில் நிறைய ஜன்னலை நீ மூடியே வச்சிருக்கிற. நீ பாவம் செய்த ஜன்னல், பிரைஸ் தி லார்ட், நீ விழுந்து போன ஜன்னல், அங்கே பார்க்க உனக்கு பயமாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்திருக்கிறது. கையை வைத்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிழக்கே உள்ள ஜன்னலை திறவும். ஓப்பன் த ஈஸ்ட் விண்டோ. அதுக்கு பிறகு வில்லை பிடியும், நீ அம்பை எய்யும் என்று சொல்லப்பட்டது போல உன் கையில் வில்லு வரும், உன் கையில் அம்பு வரும். கிழக்கே உள்ள ஜன்னலை மாத்திரம் தர நீ சென்று சேர முடியாத, நீ எட்டி பார்க்க முடியாத உன்னுடைய அசுத்த ஜன்னல்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தோல்வியின் ஜன்னல்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன் எல்லைகளில், சபையின் எல்லைகளிலே ஒரு பரிசுத்தத்தை தருகிறார். உன் வீட்டின் எல்லைகளிலே பரிசுத்தத்தை தருகிறார். அது வாடகை வீடாக இருந்தாலும் அதில் பரிசுத்தத்தை தருகிறார். அது குடிசை வீடாக இருந்தாலும் பரிசுத்தத்தை தருகிறார். சொந்த வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அதில் பரிசுத்தத்தை தருகிறார். இயேசு உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக மாறிட்டான். அவன் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறிட்டான். இந்த 7 எல்லைகளில் நீ வளர வேண்டும். இந்த சபை வளர வேண்டும். சாமுவேல் த பாய், ஒரு பையனாகிய பிள்ளையாண்டானாகிய சாமுவேல். 2வதாக ஊழியக்காரனாகிய சாமுவேல். 3வதாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். 4வதாக ஆசாரியனாகிய சாமுவேல். 5வதாக நியாயாதிபதியாகிய சாமுவேல். 6வதாக ராஜாக்களை ஏற்படுத்துகிறதான அந்த சாமுவேல், கிங் மேக்கர். அடுத்து 7வதாக ஆவிக்குரிய தகப்பனாகிய சாமுவேல். இந்த நிலைமையில் வளர்ந்து அந்த தேசத்தை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவன் மோசமாக போனதான சமயத்தில் அவன் காலத்திலேயே அவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீதை, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிற அளவில் சாமுவேல் played a vital role. சாமுவேல் ஒரு முக்கிய பங்கு வகித்தான் இஸ்ரவேலின் சரித்திரத்தில். இந்த கல்லடைக்குறிச்சி பகுதியில், ஹல்லேலூயா, இந்த அணைகள் நிறைந்த இந்த பகுதியில், மலைகள் பாங்கான இந்த பகுதியில் நீ ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய சகோதரனாக, சகோதரியாக, ஆவிக்குரிய தகப்பனாக you must play a vital role in the growth of the church. சபை வளர்ச்சியிலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை வைத்தி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. கையை நல்லா வைத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒரு பெரிய பங்கு வகிக்க வேண்டும். நீ ஏதோ சொத்த நீ ஏதோ பயனில்லாதவள் அல்ல. உன்னிலே ஒரு பெரிய சாமுவேலை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. உன்னிலே ஒரு சாமுவேல் இருக்கிறான். there is a Samuel within you. உனக்கு உள்ள ஒரு சாமுவேல் இருக்கிறான். அந்த சாமுவேல் இன்னும் வெளியே வரல. அவன் வந்தான்னு சொன்னா வெடிச்சு சிதறகிறதானே. வெளி இடங்களிலே வைத்து ஆராதனை நடத்தக்கூடிய அளவிலே கூட்டம் பெருகி வளரும். அல்லேலூயா. அப்படி வரணும், அப்படி வரணும். அதுதான் எங்களுடைய பாரம். நாங்கள் அந்தி பொழுதில் வந்திருக்கிறோம். எங்கள் வயதில், இந்த அந்தி பொழுதில், இள வயதில், சின்ன வயதில் இருக்கிற உங்களை பார்க்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்டதான சாமுவேலாக, பிரைஸ் தி லார்ட், ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு நிலைகளிலே இருந்து அடுத்த நிலைக்கு வளர்ந்து செல்கிறவர்களாக இந்த சபை மாற வேண்டும். இந்த கொஞ்ச நேரம் இருக்கிறது. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த முதல் நிலையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு சமயம் வரும்போது ஒவ்வொரு நிலைகளையே 7 நாள் பிரசங்கம் பண்ணலாம். அந்த முதல் நிலையை மாத்திரம் பிள்ளை ஆண்டானாகிய சாமுவேல், பிள்ளையாகிய சாமுவேல். அந்த பிள்ளையாகிய சாமுவேல் என்று சொல்லும்போது 5 நிலைகளை அதிலே பார்க்கிறோம். அந்த பிள்ளையாகிய சாமுவேல் முதலாவது சொல்லுகிறதான சமயத்தில் அந்த பிள்ளை என்கிறதான அந்த வசனங்களை வாசிப்போம். நீங்களே வாசிக்கலாம். அந்த பிள்ளை என்கிற வசனம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிள்ளை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. பிள்ளை, இந்த ஸ்டேஜில் வரணும். பிள்ளை, என்ன அழகா சொல்லிக்க. பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. 25வது வசனத்தை இன்னொரு வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். 27வது வசனத்தை இன்னொரு வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளை, அவனை குறித்து பிள்ளை 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 பிள்ளைன்னு சொல்லி இத பாய் என்று ரொம்ப அருமையாக சொல்லுவார். 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான். பிள்ளை, அவன் ஒரு பிள்ளையாண்டான் என்று அங்கே சொல்லப்படுகிறான். திரும்ப 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தருளினார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். பிள்ளை வளரணும், பிள்ளை வளரணும். வளரும்படி வசனத்தை வாசிக்கணும், வளரும்படி முழங்கால நிற்கணும், வளரும்படி தேவையில்லாத வம்புகளுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லி எல்லா புத்தகத்தையும் பார்க்கக்கூடாது, எல்லா செய்திகளையும் பார்க்கக்கூடாது. இதிலேயே இருந்தால் நீ வளருவாய், நீ வளருவாய். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். இதான் பிள்ளை என்கிறதான அவன். இந்த பிள்ளை எப்படி வந்தது இந்த உலகத்துக்கு? இந்த பிள்ளை எப்படி வந்தது இந்த உலகத்துக்கு? அதில் 2-3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் சொல்லுகிறதான சமயத்தில் சாமுவேல் ஒரு கண்ணீரின் புத்திரன். கண்ணீர் நிமித்தம் வெளியே வந்த ஒரு புத்திரன். உன் கண்ணீர் வெளியே வந்துன்னு சொன்னால் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணால் உங்களுக்கு உள்ள சாமுவேல் வெளியே வர வேண்டும். இந்த 2025வது வருஷத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு போகிறோம். இதற்கு முன்பதாக இதுவரைக்கும் உங்களில் இந்த தாளந்துகள் வெளிப்படவில்லை, உங்களுக்கு கிருபைகள் வெளிப்படவில்லை, ஆத்தும ஆதாயம் வெளிப்படவில்லை, பிரசங்கம் பண்ணுகிறதான தகுதிகள் வெளிப்படவில்லை. ஒரு சாமுவேல் உள்ள கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த சாமுவேல் வெளியே வரேன்னு சொன்னால் அங்கே சொல்லுகிறதான சமயத்தில் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1:8-1:7. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நீ உபவாசம் இருந்து பார் மகளே, நீ உபவாசம் இருந்து பார் மகனே.
இவன் வேதனையில் அழுது சக்களத்தி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா. அதனால் அவள் அழுது கொண்டிருப்பாள், சாப்பிடவும் மாட்டான், அழுது கொண்டிருப்பான். அப்படி கண்ணீர் வடித்த எத்தனை நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படி அழுது கொண்டிருந்த காலங்கள் எத்தனை காலங்கள் ஞாபகம் இருக்கிறது. நீ கல் மாங்காய் மாதிரி இருக்காத. கல் மாங்காய் பழுக்கவும் செய்யாது, காயாகவும் இருக்காது, அது பிரயோஜனப்படாது. இல்லை, நீ கனியாக மாறி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய கர்த்தர் கிருபை தருவாராக. கையை கும்பிட்டு கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க, கையை கும்பிட்டு கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. என் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். எப்பெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணுமோ அப்பெல்லாம் சாப்பிடாமல் இருந்து நான் கண்ணீர் வடிப்பேன் ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிப்பேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். 10வது வசனத்தை பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, மிகவும் அழ வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் அழ வேண்டும். எனக்கு ஆயுசு நாட்கள் இல்லை, சாக போறேன்னு சொல்றதான எசேக்கியா மிகவும் அழுதான் பாருங்கள். அப்படி அழுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எடுக்கிறதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. யூ ஹாவ் டு, நீங்கள் முயற்சி எடுத்து தான் ஆக வேண்டும். சாப்பிடுவதற்கு நேரம் எடுக்கிறோம் அல்லவா, வேலைக்கு போவதற்கு நேரம் எடுக்கிறோம் அல்லவா. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்கள, நீங்கள் அழுது அழுது ஜெபிக்கிற சமயத்தில் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா உங்கள் கண்ணீரை பார்ப்பா. சாமுவேல் எப்படி வெளியே வந்தான், சாமுவேல் எப்படியும் வெளியே வர வேண்டும். எனக்குள்ளே உள்ள சாமுவேல் எப்படியும் வெளியே வர வேண்டும். அவன் தீர்க்கதரிசியாக மாற வேண்டும், அவன் ஊழியக்காரனாக மாற வேண்டும், அவன் நியாயாதிபதியாக மாற வேண்டும், அவன் ஆசாரியனாக மாற வேண்டும், அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக வேண்டும், அவன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மாற வேண்டும். உன்னை பார்த்த ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே நீ மாற வேண்டுமானோ உன் கண்ணீர் வடிய வேண்டும். உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் வடிவதற்கு ஒப்புக்கொடு. அன்னாலே நீ தள்ளப்பட்டவள் அல்ல, அன்னாலே நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, அன்னாலே உன் வயிற்றுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற, இந்த தேசத்தை ரட்சிக்கிற சாமுவேல் பிள்ளையாக வெளியே வருவான். கண்ணீரின் புத்திரன், the son of tears, அந்த பிள்ளை கண்ணீரின் புத்திரன், the son of tears. எப்போதும் சிரிக்காத, சிரிப்பை கொஞ்சம் அடக்கு. சிரிக்கக்கூடிய நேரத்தில் சிரி. கர்த்தர் ஆவியிலே களி கூர்ந்தார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பழைய காலத்து பெந்தேகோஸ்தேக்காரங்க இருக்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்காது, பண்ணிட்டே இருக்காது. 1973 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் இப்போ நிதானமாக பேசுகிறேன். எப்போவுமே ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேகம் ஒருபோதும் குறையாது, என் சத்தம் குறையாது. ஆனால் அப்போது வாலி வைப்பேன், நான் குச்சி மாதிரி இருப்பேன். அப்போ குச்சி மாதிரி இருந்தவன் தான் இப்படி குண்டா மாறி இருக்கிறேன், அது வேறு. ஆனால் குச்சி மாதிரி இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணாத இடமே கிடையாது. அசம்பிளி சபைகள் எல்லா சபைகளையும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா, வெள்ளையும் வெள்ளையும் உடுத்து. இப்போ வெள்ளையும் வெள்ளையும் உடுத்துட்டு வந்தால் இவன் புருஷன் இல்லாதவ போல் அப்படின்னு சொல்லி நம்மளை குறை சொல்லக்கூடிய அளவில் ஆயிற்று. இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், ஒரு தலையில் கட்டுறதுக்கு வெள்ளை மாத்திரம் வாங்கியிருக்கீங்க. அதுவும் இப்போ ஃபேஷனாக அந்த சேலைக்கு ஏற்றா போல் வாங்கி கட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அப்போது வெள்ளையும் வெள்ளையும் உடுத்துட்டு அப்படியே முக்காடு போட்டு, முக்காடு கரெக்டாக போட்டிருப்பாங்க. முக்காடு போட்டிருக்கீங்களா? நேற்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட வந்தவங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. அதனால் முக்காடெல்லாம் போட்டு க்ளீனாக உட்காந்துருவாங்க. சம்பளம் போட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க பாருங்களேன். எனக்கு இப்படி உட்கார முடியல, ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதனால் சம்பளம் போட்டு அப்படி உட்காந்துட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். என்ன பிரசங்கம் பண்ணோம், டான் 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 அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே இருப்போம். ஒரு சிரிப்பு கிடையாது, பல்ல காட்ட மாட்டேன். நான் நல்லா சிரிப்பேன், நல்ல சிரி. என்னுடைய ட்ரேட்மார்க்கே நல்லா சிரிக்கிறது தான். அதனால் எல்லாம். ஆனால் சத்தம் மாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா நல்ல பாம்பு சீர்ற மாதிரி சீர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்சு ஒரு அக்காட்ட போய், அக்கா என் பிரசங்கம் பிடிக்கலையா? நல்ல பிரசங்கம் தம்பி. எல்லாம் வாயை மூடிக்கிட்டு, இறுக்க மூடிக்கிட்டு, காற்றஞ்சி பூட்டு போட்டது மாதிரி மூடிக்கிட்டு எல்லாம்
புஷ்குன்னு போட்டுக்கிட்டே இருந்தீங்களே, அப்படி கிடையாது. நீ இப்போமே இந்த போடு போட்டியன்னா நீ வளர்ந்து வரும்போது செம பிரசங்கியாக மாறுவ. அப்போ நாங்கள் நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் ரொம்ப உற்சாகம் அடைந்து என்ன சொல்லணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாங்களா, ஸ்தோத்திரம். அதுதான் நல்ல பாம்பு மாதிரி சீர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி வெள்ளையும் உடுத்துட்டு சிரிக்காமல், நீ சிரிக்கக்கூடிய இடத்துல சிரிக்கணும். ஆனால் உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் பதில் சொல்லும். உன் கண்ணீர் வடியணும் கர்த்தருடைய சமூகத்தில். இன்றைக்கும் என் ஆண்டோடைய சமூகத்தில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வடிந்து ஜெபம் பண்ணாமல் நான் திருப்தியோடு எழும்புறதே கிடையாது. என் ஆண்டோடைய அன்பை நினைத்து கதறுகிற கிருபைகளை கத்த தந்திருக்கிறார். என் குறைகளை நினைத்து அறிக்கை பண்ணி அழுகிற கிருபைகளை கத்த தந்திருக்கிறார். ஆத்ம பாரத்தினால நான் கண்ணீர் வடித்து அழுகிற கிருபைகளை கத்த தந்திருக்கிறார். அது உனக்கு வேணும் மகளே. இதுவரைக்கும் இல்லை, இதுவரைக்கும் அந்த கண்ணீர் வரல. இதுவரைக்கும் கையில் அடிபட்டன்னா கண்ணீர் தன்னால் வந்தது, சொட்டு சொல்லி போகுது. ஆனால் உனக்கு தேவைகளை நினைத்து அழுகிற நேரம் வருகிறது. அப்படி அல்ல. ஆண்டவுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய கண்ணீர் வடிய கர்த்தர் கிருபை தருவாளாக. ஹல்லேலூயா. சாமுவேல் எப்படியாவது வெளியே வரணும். அந்த அழுததான கண்ணீர், அந்த கண்ணீரின் புத்திரனாய் சாமுவேல் இந்த உலகத்திலே வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லடை குறிச்சியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வர வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற சாமுவேல் வெளியே வர வேண்டும். It has to be through your tears. அது உன் கண்ணீரினாலே மாத்திரமே முடியும். வைராக்கியத்தில் கத்து, வைராக்கியத்தில் அடி. அருளுடைய மருமகன் ஒருத்தர் டேவிட், பார்த்திருக்கீங்களா? டேவிட் தெரியுமா? மேட்டூர் பக்கத்தில் ஊழியத்தில் இருக்கார். அவர் மகளை கல்யாணம் பண்ணவர், மூத்த மக தானே. மூத்த மகளை கல்யாணம் பண்ணவர் டேவிட் அங்கே இருக்கார். அவர் என்னுடைய மாணவர், இவரும் என்னுடைய மாணவர், அவரும் என்னுடைய மாணவர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை அவரை கொண்டு விட்டுருக்குறாங்க. என்ன பண்ணாருன்னு கேட்டேன். பிரின்ஸிபல்லாம் இருக்கிறாங்க, மற்றவங்களாம் இருக்கிறாங்க, நான் அப்போ அகாடமிக் டீன். அப்போ என்ன வைஸ் பிரின்ஸிபல், அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கொண்டு விட்டுருக்குது. பாவம் டேவிட்டு, அந்த தம்பி ரொம்ப பாவம். அப்போ என்ன பண்ணார், அவர் அந்த பிளாக் போர்டு, பெரிய போர்டு இந்த அளவுக்கு இருக்கும், போர்டை உடச்சி விட்டார். டேவிட் பண்ண மாட்டாரா? டேவிட் பண்ண மாட்டாரா? டேவிட் அப்படி ஒன்றுமே பண்ண மாட்டாரா? இல்லை, பிளாக் போர்டு உடஞ்சிருக்குது. நான் போனேன், போய் பார்த்தா ஓங்கி குத்தி இருக்கிறான். என்ன பண்ணாது, ஓங்கி குத்தி இந்த கண்ணாடி காரில் சுக்குநூறாக உடையும் பார்த்தீங்களா, அப்படி உடஞ்சி போயிருக்குது. இப்போ எனக்கு புரிஞ்சிட்டுது. கூப்பிட்டேன், டேவிட், எல்லோரும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டேவிட் இங்கே வா. என்ன பண்ண? ஜோம் பண்ண பாஸ்டர். ஜோம் பண்ணால் கண்ணாடியை உடைச்சிருவியா? அந்த 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 போர்டெல்லாம் உடச்சி பிடிவியா? உனக்கு அவ்வளோ பவர் இருக்குதா? உட பாப்போம். இல்லை ஃபஸ்ட் ஜோம் பண்ண பாஸ்டர். அப்படி போய்ட்டு இந்த கையை இப்படி காட்டினான். அவன் எழுப்புதலில் பண்ணதில் ஓங்கி ஆமென் அப்படி சொல்லி ஒரு குத்தி இருக்கான். போர்டே உடஞ்சி போச்சு, போர்டெல்லாம் உடஞ்சி. அப்போ நான் டீச்சர்ஸ்கிட்ட வந்து, பிரின்சிபல் மற்றவங்ககிட்டலாம் வந்து, அவனை விட்டுருங்க பாவம், போர்டை நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். இப்படி ஜோமன்ற ஒரு 100 ஊழியக்காரங்க இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் அசைக்கப்படும்னு சொல்லுவோம். நான் பரிந்து பேசினேன், அப்படி பரிந்து பேசினேன். இப்படி வைராக்கியம். ஆமென். நீ குத்துவியா? நீ புருஷனை குத்துற, நீ பொண்டாட்டியை குத்துற. ஆமாம், இதுதான் நடக்குது. உனக்கு வேசாமல் இருந்துட்டு சில தோத்திரமே படாது. தோத்திரம் விளங்காதுன்னு சொல்கிறேன், விளங்காது. நீ ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவருக்காக ஆமென் அப்படி கத்தணும். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஆமென் அப்படி தானே சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் ஆமென் சொல்லுங்க, அப்படி சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லணும். அவன் கண்ணீர் கண்களில் இருந்து வரட்டும். பிள்ளையாகிய சாமுவேல் கண்டிப்பாக வெளியே வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கொட்டி கர்த்தருக்கு பிள்ளையாகிய சாமுவேல் வெளியே வருவான்.
பிள்ளையாகிய சாமுவேல் வெளியே வருவான். கண்ணீர் வடியட்டும் பிள்ளைகளை, கண்ணீர் வடியட்டும். அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்கி அழுகிற சத்தம் கேட்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதறி அழுகிற சத்தம் கேட்கட்டும். அந்த சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இரண்டாவதாக, சாமுவேல் எனும் பிள்ளை ஆண்டான். அவன் ஜெபத்தின் புத்திரன். He was a son of prayer. ஜெபத்தில் வந்த புத்திரன். ஜெபத்தில் கிடைக்காத எதுவும் அதிர்ஷ்டம். குருடன் கையிலே விலாங்கு கிடைத்தது போல என்று சொல்லுவார்கள். அவனுக்கு பிடிக்கவும் தெரியாது, ஆனால் விலாங்கு அவன் கையில் மாட்டிக்கிட்டது அப்படி சொல்ல. உனக்கு அப்படி கிடச்சிருக்குது, உனக்கு அப்படி கிடச்சிருக்குது. ஆனால் எதுவுமே, ஒரு சைக்கிள் வாங்குறியா, ஒரு கார் வாங்குறியா, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறியா, ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வாங்குறியா, அதெல்லாம் உன் ஜெபத்தின் மூலமாக வருவதாக. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குதா, ஜெபத்தின் மூலமாக வரட்டும். காதலில் வரக்கூடாது. ஆமாம், காதல் கல்யாணன்றது அது தப்பான காரியம். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணு, பிரைஸ்ல. ஆனால் காதலில் வரக்கூடியதல்ல. ஜெபத்தின் மூலமாக உனக்கு மாப்பிள்ளை வரட்டும். வீட்டில் கல்யாண பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த ஜெபத்தின் மூலமாக மாப்பிள்ளை வரட்டும். ஜெபத்தின் மூலமாக பெண்கள் வரட்டும், மருமக்கள் வரட்டும், வீடு நிரம்பட்டும். ஜெபத்தின் மூலமாக மழை பெய்யட்டும். ஜெபத்தின் மூலமாக சபை வளரட்டும். இந்த ஜெபத்தை விடாதே மகளே, விடாதே மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன், அழகா சொல்லுங்க. அவன் ஜெபத்தின் புத்திரன். அவன் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? அவன் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? மனங்கசந்து, 10வது வசனம், மனங்கசந்து அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் ஜெபம் பண்ணினாள். 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேர விண்ணப்பம் பண்ணுகிற போது, கொஞ்சம் தட்டு புட்டு தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி டக்குனு ஜெபத்தை முடிக்காத, நேரம் எடுத்து, a strong determination to stay in the presence of God. முழங்கால நிற்க முடியலையா, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. உட்கார்ந்தா தூக்கம் வருதா, நின்று ஜெபம் பண்ணு. நின்னாலும் தூக்கம் வருதா, நடந்து ஜெபம் பண்ணு. பிரைஸ்லா. நடந்தாலும் சிலது தூங்கும். ஓடி ஓடி ஜெபம் பண்ணு. ஓடியும் உனக்கு தூக்கம் வருதா, நீ லாய்க்கப்பட்டு வரமாட்ட. நீ ஒன்றுக்குமே லாய்க்கப்பட்டு வரமாட்ட. உனக்கு விளங்காது. சாமுவேல் வரமாட்டான். சாமுவேல் திக்கு முக்காடிட்டு அடப்பான். சாமுவேல் உள்ளதான் இருப்பான், சாமுவேல் வரமாட்டான். ஆமாம், அதனால் கண்ணீர் வடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபத்தின் புத்திரன். அவன் ஜெபத்தின் புத்திரன். நீண்ட நேரம் உட்காருவதற்கு நீ தீர்மானம் பண்ணிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு காலைல உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். உங்கள் குறைகளை பேசுங்க, உங்கள் பலவீனங்களை பேசுங்க, உங்கள் இல்லாமைகளை பேசுங்க, உங்கள் முடியாமைகளை பேசுங்க, உங்கள் எதிர்ப்புகளை பேசுங்க, உங்களை ஆசைகளை பேசுங்க. அசுத்த என்ன வருகிறதா அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உனக்கு உள்ளே இருக்கிற சாமுவேலை வெளியே கொண்டு வரலேலூயா. தலைக்கு மேல எல்லாம் கையை உயர்த்துங்க, கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாமுவேல் ஜெபத்தின் புத்திரன். பிள்ளையாகிய சாமுவேல் கண்ணீரின் புத்திரன். பிள்ளையாகிய சாமுவேல் ஜெபத்தின் புத்திரன். மூன்றாவதாக, பிள்ளையாகிய சாமுவேல் பொருத்தனையின் புத்திரன். பொருத்தனையின் புத்திரன் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்துரளி அந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை படினாள். ஹல்லேலூயா. இது எழுப்புதல் வர காலமாயிற்று. எழுப்புதல் கண்டிப்பாய் வரும். எழுப்புதல் தாமதித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சபை ஓலை கொட்டகையாக இருந்தது. பல போதகர்கள் இங்கே இருந்தார்கள். என்னிடத்திலே படித்த மாணவர்கள், தர்மராஜன் இடத்துல படித்தவர், இஸ்ரேல் மலைராஜன் இடத்துல படித்தவர், எல்லாருமே என்னிடத்தில் படித்த மாணவர்கள் தான். ஆனால் இந்த சபை ஓலை கொட்டகையாக இருந்தது. ஒரு எழுச்சி எப்பொழுது வந்தது, அருள் இங்கே வந்தபோது உடனே ஒரு 3 மாதத்தில் கையில் காசு இருக்குதோ இல்லையோ இந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தார்.
உங்கள் எல்லாருடைய உதவியினாலும் அவருடைய பாடுகளினாலும் பிரயாசங்களினாலும் இந்த சபை கட்டி முடிக்கப்பட்டது. அது ஒரு எழுச்சி, அது ஒரு உத்வேகம், அது ஒரு நெகேமியாவின் உத்வேகம். அவன் மதலை கட்டினான். அது ஒரு செருபாவேலின் உத்வேகம், ஆலயத்தை கட்டினான். ஆனால் இன்னொரு உத்வேகம் இங்கே வர வேண்டும். இந்த சபையிலே ஆத்துமாக்கள் வந்து பெருக வேண்டும் என்கிறதான உத்வேகம் வர வேண்டும். இந்த சபையிலே திரள் கூட்டங்கள் வர வேண்டும். இந்த சபையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும். என்னிடத்திலிருந்து சாமுவேல் வெளியே வர வேண்டும். இனி அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியின் காலம் வர வேண்டும். அப்படி வருவதற்கு ஒரு பொருத்தனை வேண்டும். அவன் தலையில ரேசர் படாது, தலைமுடியை வெட்ட மாட்டேன். தலைமுடியை வெட்டாமல் இருந்தால் அந்த காலத்தில் அவமானம். ஆண்கள் முடியை வளர்ப்பது அவமானம். எனவே அந்த முடியை அவன் வளர்ப்பான். கர்த்தருக்கென்று நசரேயன். நசரேயன் 3 காரியம் செய்யப்படாது. கொஞ்ச காலத்துக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு நசரே விரதம், 3 மாதத்துக்கு நசரே விரதம், 1 வருஷத்துக்கு நசரே விரதம். வாழ்க்கை முழுவதும் நசரே விரதம் எடுத்தவர்கள் உண்டு. வாழ்க்கை முழுவதுக்கு நசரே விரதம் எடுத்தவர்கள் 3 பேர். ஒன்று சிம்சோன். வாழ்க்கை முழுவதுக்கு நசரே விரதம் கெடுத்து விட்டான். ஒரு பொம்பளை மடியில் போய் படுத்தான். அதனால் அவள் க்ளீனாக ஷேவ் பண்ணி எடுத்துட்டான். அவன் நசரே விரதம் அதோடு போச்சுது. 2வது நசரேய விரதம் எடுத்தவன் சாமுவேல். 3வது நசரேய விரதம் வாழ்க்கை முழுவதற்கும், முழு வேதாகமத்திலுமே இந்த 3 வருதான். யோவான் ஸ்நாபகன் காலமெல்லாம் அவன் நசரேயனாக இருப்பான். அவன் 33 வயசுலேயே கழுத்து வெட்டப்பட்டு செத்து போனான். ஆனால் அந்த நசரேய விரதத்தை வாழ்க்கை முழுவதுக்கும் கொண்டு போனது, காப்பாற்றினது சாமுவேல் மாத்திரம்தான். கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகளை பெற்றிருந்தான், அதெல்லாம் இருக்காது. ஆனால் அவன் ஒருத்தன் தான் வாழ்க்கை முழுவதுக்கும் நசரேய விரதத்தை கொண்டு போனான். இவா சொன்னான், அந்த அம்மா சொன்னான், சாமுவேல் வந்தான்னு சொன்னான், சாமுவேல் வெளியே வந்தான்னு சொன்னான். நசரேய விரதம். அவன் தலையில் சவரனுடைய கத்தி, பார்பருடைய கத்தி படாது. 2வது நோ இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க், ஒயின். போதையற்றப்பட்டதான மதுபானம், திராட்சரசம் அவன் குடிக்க மாட்டான். அப்படி ஒரு விரதம் எடுக்க வேண்டும் நசரேயன். 3வதாக தீட்டான எதையும் தொடமாட்டான். பிரேதத்தை தொடமாட்டான், பிரேதத்தை பார்த்துவிட்டு வந்தவர்களை தொடமாட்டான், மிகவும் பரிசுத்தவனாய் காத்து கொள்ளுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 3 இதுலையும் அவனை நான் வளர்ப்பேன் ஆண்டவரே. அப்படியே வளர்ந்தான். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பொருத்தனை உங்கள் அம்மா பண்ணது, கண்ணீரோட பண்ணினது, உங்கள் அப்பா பண்ணது, உங்கள் பாஸ்டர் பண்ணது, உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தர் பண்ணது, ஊழியக்காரங்க பண்ணது. இந்த பொருத்தனை ஒன்றிலே நிறைவேற வேண்டும். கர்த்தருக்காக இந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. என் நேரம் முடிகிறது, நான் முடிக்கிறேன். அங்கே சொல்லுகிறதான சமயத்தில் இவன் கண்ணீரின் புத்திரன், இவன் ஜெபத்தின் புத்திரன், பொருத்தனையின் புத்திரன். இன்றைக்கு பொருத்தனை எடுக்கணும்னு சொன்னால் பொருத்தனை எடு. காலில் செருப்பு போட மாட்டேன், கொடை பிடிக்க மாட்டேன், இப்படிப்பட்டதான ஃபன்னி தேவையில்லாத பொருத்தனைகளை எடுக்காத. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக பொருத்தனைகளை எடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக இந்த சாமுவேல் விசுவாசத்தின் புத்திரன். Your son, a child of faith. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? கண்ணீரின் பிள்ளை. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? ஜெபத்தின் பிள்ளை. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? பொருத்தனையின் பிள்ளை. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? 18வது வசனத்தை வாசிப்போம். 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருப்பதில்லை. she was so confident. ரொம்ப நம்பிக்கை. நான் அழுதுருக்கிறேன், நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன், நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், கண்டிப்பா என் சாமுவேல் வெளியே வருவான். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கண்டிப்பா என் சாமுவேல் வெளியே வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. என் சாமுவேல் வருவான் என்கிறதான விசுவாசம் அவளை ஆழமாக இருந்தது.
உனக்குள்ளே அவிசுவாசத்தை கண்ணீரும் வடிக்கிறது, அளவும் சேருது, அப்பா 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 அடி கூப்பிடுறது, விசுவாசிக்கிறது கிடையாது. கர்த்தர் செய்வார். இயேசு சொன்னால் இயேசு செய்வார். வசனம் சொன்னால் வசனத்தின்படி கர்த்தர் உனக்காக செய்வார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உன் பசி பட்டினி எல்லாம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஏழ்மை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நான் ஐந்தாவதாக, இந்த சாமுவேல் எப்படிப்பட்ட பிள்ளை? அவன் துதியின் புத்திரனாக மாறினான். 2வது அதிகாரம் முழுவதும் அவள் கர்த்தரை துதிக்கிறாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்தோஷத்தோடு துதிக்கிறாள். கர்த்தருடைய மகிமையை அவள் துதித்து பாடுகிறாள். கர்த்தருடைய கிருபையை துதித்து பாடுகிறாள். கர்த்தருடைய பாதுகாப்பை துதித்து பாடுகிறாள். கர்த்தருடைய ஆளுகையை துதித்து பாடுகிறாள். இப்படி யாராலும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற சாமுவேல் வெளியே வந்தான் என்றான், அவன் நிச்சயமாக ஊழியக்காரனாய் மாறுவான். கெட்ட ஊழியக்காரர்கள் நல்ல ஊழியக்காரர்களாக இல்லாமல் இருக்கிறதான ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கும்போது உனக்குள்ளே உள்ள சாமுவேல், இந்த சபையிலே இருந்து எழும்புகிற சாமுவேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவன் பெரிய காரியங்களை செய்வான். பிரைஸ் தி லார்ட். அவன் ஊழியக்காரனாக மாறுவான். அவன் தீர்க்கதரிசியாக மாறுவான். அவன் ஆசாரியனாக மாறுவான். அவன் நியாயாதிபதியாக மாறுவான். அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக மாறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆவிக்குரிய தகப்பனாக மாறுவான். எல்லாரும் எளிமையாக நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். சாமுவேல் ஒரு தாயினுடைய புத்திரன். சாமுவேல் விரக்தி அடைந்த ஒரு தாயினுடைய புத்திரன். வெறுமையாக இருந்ததான ஒரு தாயினுடைய புத்திரன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதாகமங்களை எங்கே வைத்து விட்டு என் பக்கத்திலே வாருங்கள், இந்த இடத்துல வாருங்கள். எல்லாரும் கொஞ்சம் முன்னால் வாங்க. இந்த பைபிள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். பின்னால் இருந்து எல்லாரும் வாராங்க. பின்னால் இருந்து நிற்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வாராங்க. கொஞ்சம் இதை ஒதுக்கி வைங்க. அந்த ஓரத்தில் ஒதுங்கிம்மா, ஓரத்தில் வைங்க. வாங்க எல்லாரும், சகோதரர்களை வாங்க, சகோதரிகளை வாங்க, என் பக்கத்தில் வாங்க. நம்ம சேர்ந்து நின்று ஜெபம் பண்ணி போவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாங்க வாங்க ஐயா, வாங்க எல்லாரும் வாங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். அம்மா வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோடு கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் வாங்க, இங்கே வாங்க. பிள்ளைகள் இந்த பக்கத்தில் வாங்க, சுற்றி வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பக்கமும் வாங்க, சகோதரிமார் இந்த பக்கமும் வாங்க. கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டேபிளை மாற்றுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இது வேண்டாமே. பிரைஸ் தி லார்ட். ஆஃப் பண்ணிட்டு கொண்டு போங்க.